பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் வீட்டுத் தலைவராக இருந்த வினோத் சாண்ட்ராவுடன் சேர்ந்து சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். பிரபல டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் வீட்டில் தற்போது 13 போட்டியாளர்கள் உள்ளனர். விக்ரம் மற்றும் வினோத் ஆகிய இருவரை தவிர மீதமுள்ள 11 பேர் இந்த வார நாமினேஷனில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வாரம் வழங்கப்பட்ட டாஸ்கை சரியாக விளையாடவில்லை என்ற காரணத்தால் சாண்ட்ரா மற்றும் வினோத் இருவரையும் வீட்டார் சிறைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சாண்ட்ரா தன் பேச்சு திறமையை முழுமையாக காட்டத் தொடங்கியுள்ளார். சாண்ட்ராவின் வார்த்தைகளில் சிக்கி வினோத் தவித்து வருவதாக பார்வையாளர்கள் கவனித்து வருகின்றனர். 70 நாட்கள் கடந்தும் இன்னும் யார் வெற்றியாளராக மாறுவார் என்பதை கணிக்க முடியாத நிலை ரசிகர்களிடையே தொடர்கிறது. இதற்கிடையில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரின் செயல்பாடுகள் எல்லை மீறி செல்வதாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்களை கடுமையாக எச்சரிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரத்தில் வைல்ட் கார்டு போட்டியாளரான அமித் தனது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து அனைவரையும் நிகழ வைத்துள்ளார். திக்குவாயால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் டப்பிங் கலைஞராக பணியாற்றியதாகவும் கன்னட பிக் பாஸ் சீசன் 2இல் பிக் பாஸ் ஆக இருந்த அனுபவத்தையும் அவர் கூறியுள்ளார். பல முயற்சிகள் தோல்வியடைந்த பிறகு தன்னை மன அழுத்தத்திலிருந்து மீட்டது படிப்புதான் என தனது வாழ்க்கை பயணத்தை அமித் பகிர்ந்துள்ளார்.